காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே பாலாற்று ஓடையில் இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட வழக்கில் கல்லூரி மாணவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர். வாலாஜாபாத் ஐயன்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதாகும் தனுஷ் கடந்த 6ஆம் தேதி இரவு கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்று மீண்டும் வீடு திரும்பவில்லை. இது குறித்த புகாரின் பேரில் மாயமான தனுஷை போலீசார் தேடி வந்தனர். இதனிடையே முத்தியால்பேட்டை அடுத்த கோயம்பாக்கம் பாலாறு ஓடையில் மண்ணில் புதைந்த நிலையில் தனுஷின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. இது குறித்து கல்லூரி மாணவர்கள் விஸ்வா மற்றும் சுந்தரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் தனுஷின் நெருங்கிய நண்பரான விஸ்வா தனது ஆடம்பர செலவிற்காக தனுஷிடம் வட்டிக்கு பணம் பெற்றது தெரிய வந்தது. பணத்தை தராமல் இழுத்தடித்து வந்த நிலையில் கொடுத்த கடனை தனுஷ் கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விஸ்வா தனது நண்பர் சுந்தருடன் சேர்ந்து தனுஷை கயிற்றால் கழுத்தை நெரித்து கொன்று ஓடையில் போட்டு மூடிவிட்டு சென்றது தெரிய வந்தது. இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பத்தூரில் தற்கொலை செய்து கொள்வதாக கூறி மரத்தில் இருந்து விழுந்த இளைஞர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த லிங்கேஸ்வரன் தற்கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் மரத்தை சுற்றி துணியை விரித்தனர். ஒரு வீரர் மட்டும் மரத்தில் ஏறி காப்பாற்ற முயன்றபோது பிடிவாதத்தில் அந்த இளைஞர் கீழே குதித்த போது துணி கிழிந்து படுகாயமடைந்தார். அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.